Hello everyone, welcome back to my channel. Now I'm Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Alright guys, ரொம்ப நாளாக வீடியோ பண்ணல ஏன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் டவுன் இருந்தேன், வேறு வேலையில் பிஸியாக இருந்தனால பண்ண முடியல. ஐம் சாரி. டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் போட முடியல பிகாஸ் என்னால் பண்ண முடியல பிகாஸ் ஐ வாஸ் ரியலி பிஸி. லேட் நைட்ஸ் ஐ வாஸ் கம்மிங். லைஃப் வாஸ் அ பிட் ரக்கட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நாளைக்கு என்னோட ஆக்ஷன் என்ன பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி, இது எந்த விதமான டிப் கால் கிடையாது, ஜஸ்ட் ஏன் வே ஆஃப் ட்ரேடிங் த மார்க்கெட். ஓகே, நாளைக்கு நான் என்னோடய ஆக்ஷன்ஸ் என்ன எதுங்கிறத அதில் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி இந்த க்ளோஸில் என்ட்ரு பண்ணலான்ட்டு இருந்தால் நான் பண்ணல, ஏன்னா இமீடியட்டில் இந்த கேண்டில் மேலே போயிடுச்சு. அது போக இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட், அதாச்சும் இதுதான் வந்து 9:15 கேண்டில். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் டேரெக்டாக மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ நமக்கு ட்ரேட் கிடைக்கல. இப்போ 15 minutes நம்ம பார்க்கலாம். 15 minutes ஒரு வேளை நாளைக்கு ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் இங்கே ட்ரை பண்ணுது, அதாச்சும் கேப் டவுனில் கேப் அப் ஓப்பன் ஆகி 21,492க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். அதாச்சும் எனக்கு ஒரு 2 கேண்டில் இருந்தால் தான் நான் செல் பண்ணிட்டு என்னோடய டார்கெட் வந்து 21,235 இருக்கும். ஓகே, பை எங்கே பண்ணுவோன்னா 21,710க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஓகே, அதுக்கு மேலே நான் புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் மோஸ்ட் ப்ராபப்லி மார்க்கெட் இப்படி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாச்சும் இந்த சைடுவே மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் சி எப்படி மார்க்கெட் போகுதுன்னு பார்த்து ட்ரேட் பண்ணலாம். அதுபோக நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 times டச் ஆகிடுச்சு. இந்த சப்போர்ட் வந்துட்டு 4 timesக்கு மேலே டச் ஆகிடுச்சு. அதனால் இது ரெண்டுமே வீக் ஆகிடுச்சு ஆன் போத் த சைட்ஸ். ஸோ இதை வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நமக்கு பிரேக் அவுட் பிரேக் டவுன்லாம் கிடச்சிரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணால் தான் வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் காசு பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனில் இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன். 1 hour இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் பிரேக் கொடுத்த உடனே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலில் அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வாங்கி நின்றுருக்கு. 15 minutes பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதாவது இதுக்கு மேலே ப்ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. நாளைக்கு நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, there are 2 ways to trade. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2 டைப்பில் ட்ரேட் பண்ணலாம் இதை. அதாச்சும் இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, இம்மீடியட்டாக ரெக்கவர் ஆகி இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே சிக்கிடுச்சு. ஓகே, இப்போ இதை இப்படி ட்ரேட் 2 வகையில் ட்ரேட் பண்ணலாம். ஒன்று இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணலாம், இல்லாட்டி இந்த இடத்துல செல் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணலாம். ஓகே, இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. நான் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிகாஸ் எனக்கு இங்கே ஒரு பெரிய நெகட்டிவ் மூவ் தெரிகிறனால நான் வந்துட்டு இது தான் ட்ரேட் பண்ணுவேன். நாளைக்கு ஒரு வேளை எனக்கு 47,375க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி போச்சுன்னா அது டோட்டலி ஃபைன். ஆனால் நான் பை பண்ணுறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நீங்களே லாஜிக்கலாக பாருங்கள், செல் தான் ஆகிட்டுருக்கு. அதாச்சும் இங்கெல்லாம் செல்லிங் தான் நல்லா ஹெவியாக ஆகிட்டுருக்கு. இங்கேயும் செல்லிங் ஆகிறக்கு சான்சஸ் இருக்குது. டபிள்யூ பேட்டர்ன் பார்த்தா மட்டும்தான் பை பண்ணுவேன். பையிங் இல்லாட்டி 48,138க்கு மேலே பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த 2 லெவல் தான் எனக்கு பையிங் அண்ட் செல்லிங் லெவல்ஸ். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ என்ன ஆச்சுன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் யூஎஸ் ஆயில் ஒரு நல்ல ஒரு பிரேக் கொடுத்துச்சு. நல்ல பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்டுக்கு வருது. இப்போ நான் இது எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, இப்போ பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லையா, ரீடெஸ்ட் வந்து இதை க்ராஸ் பண்ணி இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் வில் பி அ ஐடியல் ட்ரேட். இது ஃபஸ்ட்டு பிரேக் ஆகும்போது என்ட்ரி பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. செகண்ட் டைம் பிரேக் ஆகும்போது என்ட்ரி பண்ணுவோம். இந்த ஸ்விங் எங்கே ஸ்விங் இருந்தாலும் அதுக்கே ஸ்டாப் லாஸ் வச்சு ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் மை பிளான். பட் பார்க்கலாம் எப்படி ட்ரேட் பண்ண போதும். ஸோ யூஎஸ் ஆயில் இதுதான் லெவல் சொல்லிடுறேன். என்னோடய என்ட்ரி லெவல் பார்த்திங்கன்னா $73.50 மேலே. ஓகே, செல் எங்கே பண்ணுவேன்னா $70.50 கீழே. இது கீழே செல் பண்ணுவேன். ஓகே, இது கீழே செல் பண்ணுவேன், இதுக்கு மேலே பை பண்ணுவேன். ஸோ தீஸ் ஆர் மை லெவல்ஸ் ஃபார் டுமாரோ ஃபார் நவ் யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு ஆல்ரெடி நம்ம ஷார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அதாச்சும் நம்ம ஷார்ட் பண்ணது 2034 ஷார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டார்கெட் வந்து 2020 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கோம். ஓகே, இது நம்ம கீ லெவலோட லெவல். ஃபஸ்ட் டைம் இங்கே பிரேக் ஆச்சு, நைஸ் டார்கெட். செகண்ட் டைம் இங்கே டச் பண்ணி கீழே வந்துச்சு, குட் டார்கெட். தேர்ட் டைம் இங்கே டச் பண்ணியிருக்கு, திருப்பி வெயிட் பண்ணிருக்கோம். கீ லெவல்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. நான் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுறேன். திருப்பியும் பாருங்கள், பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நமக்கு இன்றைக்கி 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் எல்டி. ஒரு நல்ல மொமெண்டம், அதாச்சும் ஒரு நல்ல சைடுவே மொமெண்டம் ஒரு பிரேக் அவுட்.
இது கொஞ்சம் கிராஜுவலாக மேலே போகிற ட்ரை பண்ணிருக்கு. இந்த ஹையை கூட பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகிடுக்கு. அந்த ஒரே காரணத்தினால நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஏன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 3551 இங்கே தான் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 3512. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரைட்ஸ். ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஆனால் இது டெய்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் இது அதாச்சும் நல்ல ஒரு அப் மூவ், ஒரு கிராஜுவலான ஒரு அப் மூவ். இப்படி தான் ஆக்சுவலாக ரேஸ் ஆகணும். நல்ல ரேஸ் ஆகிட்டுருக்கு. இது நாளைக்கு எனக்கு எஸ்எல் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல டோட்டலி. பட் நாளைக்கு எனக்கு வந்துட்டு 525க்கு மேலே ஒரு ப்ரைஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். இந்த ஸ்டாப் லாஸ் 505 ருபீஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிஆர்எஸ்சி. ஜிஆர்எஸ்சி ஒரு நல்ல ஸ்டாக், நல்ல பிரேக் அவுட். அதாவது இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட், இங்கே ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட். இது ஒரு சாலிடான ரெசிஸ்டன்ஸ். பட் நாளைக்கு 907லேருந்து 918 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு டார்கெட் வந்துட்டு 974. நெக்ஸ்ட் இஸ் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி கிவிங் பிரேக் அவுட். அதாச்சும் வீக்லியில் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்து சர்வைவ் ஆகிடுச்சு. நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்லி நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு வேளை எனக்கு 2650 இல்லை 2640லேருந்து 2665 வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 2614 இருக்கும். அப்படி இல்லை நாளைக்கு எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே எனக்கு ஏதாச்சும் புல்லிஷ் சிம்பிள் கிடச்சா அதுக்கப்புறமா நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் நல்லா க்ரோ பண்ண முடியும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது கற்றுக்கோங்க. இட் இஸ் அ லைஃப் ஸ்கில். கோவிட் டைம்லலாம் ரொம்ப ஈஸியாக லைஃப் லீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் தான். அதுவும் ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது தெரியும், எப்போ பை பண்ணும், எப்படி செல் பண்ணுங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இது ஒரு லைஃப் ஸ்கில். உங்களுக்கு கம்ப்யூட்டரோ, ஃபோனோ, டேப்லெட்டோ ஏதாச்சும் இருந்தால் கூட போதும், யூ கேன் டூ இட். ஓகே, உங்களுக்கு ஃபேன்சியான செட்டப் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.